நண்பர்களுக்கு வணக்கம். நான் விரும்புறேன் பேசுறேன். இந்த காணொலியில பாண்டியர்களை பத்தி பார்க்கலாம். பாண்டியர்களை பத்தின முக்கியமான ஒரு குறிப்பு இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போலாம். பாண்டியர்கள் அப்படின்னா தொன்மையானவர்கள் அல்லது பழமையானவர்கள் அப்படின்னு அர்த்தம். தமிழகத்திலேயே பழமையான அரச மரபினர் அப்படின்னா அது பாண்டியர்கள் தான். அதே மாதிரி பாண்டியத்துவம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தைக்கு நிபுணத்துவம் அல்லது அனுபவம் அப்படின்னு அர்த்தம். பாண்டியர்கள் மீன்கொடியை சின்னமாக கொண்டு மதுரையை ஆட்சி செஞ்சவங்க அப்படின்னு தான் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பாண்டியர்கள் 5 நகரங்களை தலைநகரங்களாக கொண்டு ஆட்சி செஞ்சுருக்காங்க. கடல் கொண்ட தென்மதுரை, கபாடபுரம், இன்னைக்கு இருக்கிற மதுரை, திருநெல்வேலி, சிவகாசி அப்படின்னு 5 நகரங்களை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சுருக்காங்க. கொற்கை பாண்டியர்களோட வணிகத்துக்கான தலைநகரமாக இருந்துச்சு. பாண்டியர்கள் வேப்பம்பூ மாலையை சூடியிருப்பாங்க. மதுரையோட பேரரசியான ஆளுடை நாச்சியார் அங்கையர் கண்ணி அப்படின்னு இயற்பெயர் கொண்ட மதுரை மீனாட்சி அம்மன் இன்னைக்கும் வேப்பம்பூ மாலையை சூடின ஒரு பாண்டிய பேரரசியாக தான் இருக்காங்க. மீனாட்சி அம்மனோட இயற்பெயர் ஆளுடை நாச்சியார் அங்கையர் கண்ணி தான். கோயில் கல்வெட்டுகளில் கூட இந்த பெயர் தான் பொறிக்கப்பட்டிருக்கு. ஆளுடை நாச்சியார் அங்கையர் கண்ணி அப்படின்னு சொல்றது தான் சரியான முறை. மீனாட்சி அப்படிங்கிறது விஜயநகர மன்னர்கள் கொடுத்த சமஸ்கிருத பெயர். மீனாட்சி அப்படிங்கிற பேரை தவிர்த்து ஆளுடை நாச்சி அங்கேயர் கண்ணி அப்படின்னு அழைக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். அடுத்து பாண்டிய மன்னர்களை பாடின புலவர்களை பற்றி பார்க்கலாம். நக்கீரர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனையும் தலையானங்கானத்து சிறுவென்ற நெடுஞ்செழியனையும் பாடியிருக்காரு. மாங்குடி மருதனார் தலையானங்கானத்து சிறுவென்ற நெடுஞ்செழியனை பாடியிருக்காரு. பிசிராந்தையார் பாண்டியன் அறிவுடை நம்பிய பாடியிருக்காரு. அடுத்து புலவர்களா இருந்த பாண்டிய மன்னர்களை பார்க்கலாம். பல்யாக சாலை முதுகுடுமி பெருவெழுதி புறநானூர்ல பாடல் எழுதியிருக்காரு. பாண்டியன் அறிவுடை நம்பி புறநானூர்ல பாடல் 188 எழுதியிருக்காரு. தலையானங்கானத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன் புறநானூர்ல பாடல் 72வது பாடலை எழுதியிருக்காரு. இளம் பெருவெழுதி பலர் புகழ் நல்லிசின் நாளோடை அப்படின்னு தொடங்குற புறநானூறு பாடலையும் 182வது பரிபாடலையும் எழுதியிருக்காரு. அடுத்து புகழ்பெற்ற பாண்டிய அரசிகளை பற்றி பார்க்கலாம். சோழ அரசனோட மகளும் நின்றசீர் நெடுமாறனோட மனைவியுமான மங்கையர்க்கரசியர் சைவ சமயத்தில் பெரிய புராணத்தில் நாயன்மார்களில் ஒருத்தராக சொல்லப்படுறாங்க. அடுத்து பூதபாண்டியனோட மனைவியான பெருங்கோபெண்டு அப்படிங்கிறவங்க புறநானூரில் 246வது பாடலை எழுதியிருக்காங்க. அடுத்து பாண்டிய மன்னர்களோட பெயர்களை பார்க்கலாம். முதல்ல சங்க காலத்தை சேர்ந்த பாண்டியர்களை பற்றி பார்ப்போம். சங்க காலத்தில் இருந்த முதல் அரசனா வடிவம்பலம் நின்ற பாண்டியன் குறிப்பிடப்படுறாரு. இந்த பாண்டிய மன்னன் நெடுங்காலம் ஆட்சி செஞ்சதால நெடியோன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அடுத்து பல வேள்விகளை செஞ்ச பல்யாக சாலை முதுகுடுமி பெருவெழுதி. அடுத்து கடைச்சங்க காலத்தை சேர்ந்த முடத்தெருமாறன். இன்னைக்கு இருக்கிற சங்க இலக்கியங்கள் எல்லாமே இவர் காலத்துல தான் புலவர்களால தொகுக்கப்பட்டுச்சு. அடுத்து நாடக தமிழ் இயற்றிய மதிவாணன். அடுத்து பொற்கை பாண்டியன். அடுத்து சிலப்பதிகாரத்துல தவறான தீர்ப்பு சொன்னதுக்காக தன்னோட உயிரையே விட்ட நீதி தவறாத பாண்டிய அரசன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். அடுத்து சோழ சேர குறுநில மன்னர்களை எதிர்த்து போரிட்டு வென்ற தலையானங்கானத்தை செருவென்ற நெடுஞ்செழியன். அடுத்து சிறந்த அரசனாகவும் புலவராகவும் இருந்த ஒல்லையை தந்த பூதபாண்டியன். அடுத்து சிறந்த புலவராகவும் அரசராகவும் இருந்த பாண்டியன் அறிவுடை நம்பி. இதுக்கப்புறம் களப்பிரர்கள் ஆட்சி தொடங்குனுச்சு. தமிழகத்தோட இருண்ட காலம் அப்படின்னா அது களப்பிரர்கள் ஆட்சி காலம்தான். இந்த களப்பிரர்கள் ஆட்சி முடிஞ்சு இடைக்கால பாண்டியர்களோட ஆட்சி தொடங்குனுச்சு. இந்த இடைக்கால பாண்டியர்களோட ஆட்சியை தொடங்கி வச்சவர் பாண்டிய அரசன் கடுங்கோன். அடுத்து மாரவர்மன் அவனி சூளாமணி. அடுத்து சடையவர்மன் செதியன் சேந்தன்.
அடுத்து கூன்பாண்டியன் அப்படின்னு அழைக்கப்படுற நின்றசீர் நெடுமாறன். அடுத்து சேரர், சோழர், கொங்கு, கர்நாடகம் இந்த எல்லா மன்னர்களையும் வென்று எல்லா பகுதிகளையும் ஆட்சி செஞ்ச கோச்சடையன் ரணதீரன். அடுத்து நந்திவர்ம பல்லவனை வென்ற முதலாம் ராஜசிம்ம பாண்டியன். அடுத்து முதலாம் வரகுண பாண்டியன் அல்லது பராந்தக நெடுஞ்செழியன். அடுத்து இலங்கை மன்னன் முதலாம் சேனனை வென்ற சீமர சீவல்லப பாண்டியன். அடுத்து இரண்டாம் வரகுண பாண்டியன். இவர்தான் திருப்புரம்பியம் போர்ல ஈடுபட்ட பாண்டிய அரசன். இந்த போர் கிபி 880 ஆண்டு வாக்குல பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையில நடந்துச்சு. இந்த போர் மூலமா தான் குறுநில மன்னர்களா இருந்த சோழர்கள் தங்களை ஒரு பேரரசா மறுபடியும் கட்டமைச்சாங்க. இந்த திருப்புரம்பியம் போர் பத்தி நான் ஒரு காணொளி போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க அந்த காணொலியை பார்த்துக்கங்க. அடுத்து பராந்தகன் வீரநாராயணன் ஆட்சி செஞ்சாரு. அடுத்து இரண்டாம் ராஜசிம்மன் ஆட்சி செஞ்சாரு. அடுத்து சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன். இவர் சோழ குடும்பத்தை சேர்ந்த ஒரு சோழனோட தலையை வெட்டினதால இவர் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் அப்படின்னு குறிப்பிடப்படுறாரு. ஆனால் எந்த சோழன் அப்படின்னு குறிப்பு இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக ஆதித்த கரிகாலன் பாண்டியனோட தலையை வெட்டி வீரபாண்டியன் தலை கொண்ட சோழன் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. அடுத்து அமரபுஜங்கன் ஆட்சி செஞ்சாரு. அதுக்கப்புறம் பாண்டியர்கள் மறுபடியும் குறுநில மன்னர்களா சோழர்களுக்கு கீழே திரை செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து சுந்தர சோழ பாண்டியன் ஆட்சி செஞ்சாரு. அடுத்து விக்ரம சோழ பாண்டியன் ஆட்சி செஞ்சாரு. அடுத்து பராக்கிரம சோழ பாண்டியன் ஆட்சி செஞ்சாரு. அடுத்து குலசேகர பாண்டியன் ஆட்சி செஞ்சாரு. அடுத்து குலசேகர பாண்டியனோட தம்பி மாரவர்மன் சுந்தர பாண்டியன் ஆட்சி செஞ்சாரு. இவர் தான் சோழர்களோட போர் செஞ்சு சோழர்களை பாண்டியர்களுக்கு கீழே திரை செலுத்தி ஆட்சி செய்ய வச்சாரு. அடுத்து இரண்டாம் குலசேகர பாண்டியன் ஆட்சி செஞ்சாரு. அடுத்து இரண்டாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் ஆட்சி செஞ்சாரு. அடுத்து சடையவர்மன் சுந்தர பாண்டியன் ஆட்சி செஞ்சாரு. இவர் மூன்றாம் ராஜேந்திர சோழனை போர்ல வென்றாரு. இந்த மூன்றாம் ராஜேந்திர சோழனுக்கு வாரிசு இல்லாத காரணத்தால சோழ பேரரசு முடிவுக்கு வருது. இந்த சடையவர்மன் சுந்தர பாண்டியனுக்கு கீழே சடையவர்மன் விக்ரம பாண்டியன், சடையவர்மன் வீரபாண்டியன் அப்படின்னு 2 பேர் ஆட்சி செஞ்சாங்க. அடுத்து மாரவர்மன் குலசேகர பாண்டியன் ஆட்சி செஞ்சாரு. அடுத்து இந்த மாரவர்மன் குலசேகர பாண்டியனுக்கு அப்புறமா 2 பேர் ஆட்சி செஞ்சாங்க. ஒருத்தர் ராஜராஜ சுந்தர பாண்டியன், இன்னொருத்தர் சடையவர்மன் வீரபாண்டியன். இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி. இந்த காலகட்டத்தில் வட இந்தியாவில் அலாவுதீன் கில்ஜி ஆட்சி செஞ்சிட்டு இருந்தான். இந்த அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதி தான் மாலிக் கபூர். ராஜராஜ சுந்தர பாண்டியன் மாலிக் கபூர் உதவியோட வீரபாண்டியனை தோற்கடிச்சாரு. உதவிக்கு வந்த மாலிக் கபூர் படைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் சிலைகளை உடைக்கிறாங்க, செல்வங்களை கொள்ளையடிக்கிறாங்க, பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் மேலையெல்லாம் வன்முறை நடத்தினாங்க. அடுத்து சடையவர்மன் பராக்கிரம பாண்டியன் ஆட்சி செஞ்சாரு. இவர் ஆட்சி காலத்துல மறுபடியும் படையெடுத்து வந்த சுல்தான் படைத்தளபதி குஸ்ரு கான் இவரோட படைகளை இந்த பராக்கிரம பாண்டியன் தோற்கடிச்சு ஓட விட்டாரு. அடுத்து 3வது முறையா சுல்தான் படைகள் பாண்டியர்கள் மேல போர் தொடுத்தாங்க. இந்த தடவை சுல்தானா இருந்த அரசன் முகமது பின் துக்ளக். இந்த முகமது பின் துக்ளக் பாண்டியர்களை தோற்கடிச்சு மதுரையை கைப்பற்றினான். இந்த சுல்தான் ஆட்சிக்கு அப்புறமா விஜயநகர அரசு மதுரையை ஆட்சி செய்யுது. இந்த விஜயநகர அரசுக்கு அப்புறமா மதுரையை நாயக்க அரசு ஆட்சி செய்யுது. இந்த காலகட்டத்தில் மதுரையை ஆட்சி செஞ்ச பாண்டியர்கள் குறுநில மன்னர்களாக சுருங்கி தென்காசியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கினாங்க. தென்காசியை தலைநகரமாக வச்சு ஆட்சி செஞ்ச முதல் பாண்டிய அரசன் அரிகேசரி பராக்கிரம பாண்டியன். இவர் தான் தென்காசியில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டினாரு. அடுத்து சடையவர்மன் குலசேகர பாண்டியன் ஆட்சி செஞ்சாரு. அடுத்து ஸ்ரீவல்லன் ஆட்சி செஞ்சாரு. அடுத்து குலசேகர பராக்கிரமன் ஆட்சி செஞ்சாரு. அடுத்து நெய்வேலி மாறன் ஆட்சி செஞ்சாரு. அடுத்து அதிவீரராம பாண்டியன் ஆட்சி செஞ்சாரு. இவர் தான் தமிழ் இலக்கியமான கொக்கோகம் அப்படிங்கிற நூலை எழுதினாரு. அடுத்து வரதுங்க ராம பாண்டியன் ஆட்சி செஞ்சாரு. அடுத்து வரகுண ராம பாண்டியன் ஆட்சி செஞ்சாரு. இவர் தான் கடைசி பாண்டிய அரசனா சொல்லப்படுறாரு.
உலகத்திலேயே அதிக ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச அரச மரபு அப்படின்னா அது பாண்டியர்கள் தான். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கும் மேலே தொடர்ச்சியாக அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. நமக்கு கிடைச்ச ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னாக்கா கிமு 4ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியிலிருந்து கிபி 1751 வரைக்கும் பாண்டியர்கள் தொடர்ச்சியாக 2000 ஆண்டுகளுக்கும் மேலே ஆட்சி செஞ்சுருக்காங்க. பாண்டிய அரசர்கள்லேயே சிறந்த அரசர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லா அரசர்களுமே சிறந்த அரசர்கள் தான். ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா சிலப்பதிகாரத்தில் வர ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன்னு சொல்லலாம். கண்ணகிக்கு தான் கொடுத்த தவறான தீர்ப்பினால தான் உயிரையே விட்ட நீதி தவறாத அரசன் அப்படின்னாக்கா அது பாண்டிய அரசன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் தான். இன்னைக்கு இருக்கிற பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் மற்ற எல்லாருமே தன்னோட அறிவையும் திறமையையும் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா அது கிடையாது. அறிவுங்கிறது தப்பு செய்யாமல் இருக்கிறது தானே தவிர தப்பு செய்கிறது கிடையாது. அதே மாதிரி அறிவுங்கிறது தான் செஞ்ச தப்பை நியாயப்படுத்துறது கிடையாது. தான் செஞ்ச தப்பை தப்புன்னு ஒத்துக்கிறது தான் உண்மையான சிறந்த அறிவு. இதே மாதிரி வரலாற்று தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது தலைப்பில் நான் பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை பற்றி பேசுகிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்முருகன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் தேசியம், வாழ்க தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் புகழ். நன்றி, வணக்கம்.